நாம இன்னைக்கு ஃப்ரம் சீரியஸோட எபிசோட் 3, 4 and 5 தான் பார்க்க போகிறோம். முன்னாடி உள்ள எபிசோட்ஸை பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் இந்த கதை புரியும். சரி, கதைக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக ஜிம் கென்னி அம்மாவோட இறுதிச்சடங்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அங்கே இருக்கிற ஃபோன் ரிங் ஆகுது. அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறப்ப அந்த ஃபோனில் ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, நான் தான்ப்பா தாமஸ் பேசுகிறேன், ஏன் நீங்கள் அம்மாவை தனியாக போக விட்டீங்க? உங்களுக்கு அம்மா மேலே லவ் இல்லையா? ஜூலியன் ஈத்தனே ஏன் நீங்கள் நைட் டைமில் வெளியே விளையாட விட்டீங்கன்னு சொன்னதுமே ஜிம் ஃபோனை கீழே போட்டுட்டு வெளியே போய் ஜூலியன் ஈத்தனையும் கூப்பிடுறாரு. அதே டைம்ல தான் பாய்டு நைட் ஆகிறதுக்கு முன்ன பெல் அடிப்பாருல்ல, அப்படி அடிச்சுக்கிட்டு போறாரு. ஜிம் அவரோட பசங்களை அந்த பண்ணை கிட்ட பாக்குறாரு. பசங்க பண்ணையில இருக்கிற ஆடுங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க. பசங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறாரு. இப்போ அப்படியே ஜிம்மோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க ஹென்றி கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பாட்டில் ஒன்னோட ஒன்னு மோதுற சவுண்டு கேக்குது. அது எங்கேயோ கேட்ட சவுண்டு போல இருக்கு. அது அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட இருந்து வர்ற சவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஆனா அந்த பாட்டில் ட்ரீ டவுன்ல தானே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சவுண்டு கேக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஹென்றி கிட்டையும் அந்த சவுண்ட் உங்களுக்கு கேக்குதான்னு கேட்க, ஆமா எனக்கு அந்த சவுண்டு கேக்குது, அது மிரண்டாவுக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட், அது அவ பாட்டில் ட்ரீன்னு சொல்லுவான்னு சொல்ல உடனே வெளியே போய் பாக்குறாங்க. அந்த ட்ரீயை ஜிம்மோட ஒய்ஃபும் நல்லா உத்து பாக்குறப்ப டவுன்ல இருக்கிற பாட்டில் ட்ரீல பாட்டில் உள்ளாடி பேப்பர் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற பாட்டில் ட்ரீல பேப்பர் எதுவுமே இல்ல. ஹென்றி சொல்றாரு, என்னோட ஒய்ஃப் ஒரு ஆர்டிஸ்ட், இது போல நிறைய ஆர்ட் பண்ணுவா, இத போல ஒரு ட்ரீயை தான் நீ டவுன்ல பாத்தியான்னு கேட்க, ஜிம்மோட ஒய்ஃபும் ஆமா இத போல தான் ஒரு ட்ரீயை நான் பார்த்தேன், ஆனா அந்த ட்ரீல ஒரு ஹோல் இருந்தது, அதுக்குள்ள போகிறப்ப தான் நான் அந்த லைட் ஹவுஸுக்கும் போனேன்னு சொல்றாங்க. ஹென்ரியும் இது ஒரு ரெப்ளிகா தான், இது போலவே ஒரிஜினல் ஒன்று ஒரு பார்க்ல இருக்கு, அங்க வச்சு தான் நாங்க ட்ரக் எல்லாம் அடிப்போம், ஒருவேளை அங்க இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி இருக்குமோன்னு சொல்றாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃப் அந்த பார்க்குக்கு எப்படி போகணும், எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்க, ஹென்ரியும் ஒரு 30-40 நிமிஷத்துல போயிடலாம், நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி 2 பேருமே கார்ல போறாங்க. அதே டைம்ல டவுன்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு காமிக்கிறாங்க. விக்டர் அவரோட கையில ஏதோ மேப் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அந்த மேப்ல போட்டு இருக்கிற வழியா போய் அங்க ஒரு மரத்துக்கு பக்கத்துல போய் நின்று தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பாய்டும் பாய்டோட பையனும் பேசிக்கிறாங்க. பாய்டு அந்த மான்ஸ்டர்ல ஒன்ன பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பாய்டோட பையன் அதுங்களை பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்னு சொல்றான். அப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க டோனா வர்றாங்க. இவங்க 2 பேரும் பேசினதை அவங்க கேட்டுறாங்க. டோனாவும் பாய்டுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க, பாய்டு உனக்கு மான்ஸ்டர்ல ஒன்ன பிடிக்கணும்னா நீ போய் பிடி, ஆனா உன் பையன் அப்பா ஆக போறான், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவ்வளவுதான், ஃபாத்திமாவோட நிலைமை யோசிச்சு பாருன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. பாய்டும் ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறாரு. டோனாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதே டைம்ல ஃபாத்திமா திரும்பவும் அந்த அழுகி போன ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சாப்பிட்றத அந்த பஸ்ல வந்த பாட்டியும் பாக்குறாங்க. அந்த பாட்டி பார்த்தத ஃபாத்திமாயும் பாக்குறா. உடனே காலனிக்குள்ள ஓடி போயிடுறா. அப்ப அந்த பாட்டி ஃபாத்திமா கிட்ட வந்து பேசுறாங்க. நான் பார்த்ததை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல ஃபாத்திமாயும் அவளோட பயத்தை அந்த பாட்டி கிட்ட சொல்றா. என் வயிற்றுக்குள்ள இருக்கிற பேபி சரியாவே இல்லை, எனக்கு நார்மல் ஃபுட் சாப்பிட்டா வாமிட் வருது, அந்த அழுகின காய்கறிகளை சாப்பிட்டா மட்டும்தான் ஒத்துக்குது, பேபியை நினைச்சு பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்றா. பாட்டியும் அவளை சமாதானப்படுத்துறாங்க. அந்த பாட்டியும் என் கூட வா, நான் உனக்கு ஒன்று காமிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கார்ட்ஸை எடுத்து, இதுதான் என் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் காமிச்சுது, இது உன் லைஃப்லயும் என்ன நடக்கும்னு காமிக்கும்னு சொல்லி ஃபாத்திமா கிட்ட ஷஃபல் பண்ண சொல்றாங்க. ஃபாத்திமாக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பாட்டி சொல்றாங்கன்னு பண்றா. அப்படி அந்த கார்டை ஷஃபல் பண்ணி பாட்டி கிட்ட கொடுத்ததுமே பாட்டி அந்த கார்டில் மேலே இருக்கக்கூடிய 4 கார்டை எடுத்து கார்டில் என்ன இருக்குன்னு தெரியாத மாதிரி திருப்பி வைக்கிறாங்க. அந்த 4 கார்டில் கார்டை திருப்புறாங்க. அப்போ ஒரு காக்கா அங்க இருக்கிற விண்டோல வந்து மோதுது. எல்லாரும் பயப்படுறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி 2வது கார்டை திருப்புறாங்க. திரும்பவும் அந்த காக்கா விண்டோவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து அங்க எங்கேன்னு இடிச்சு அந்த காக்கா இறந்து போகுது. அங்க தூங்கிட்டு இருந்த எல்ஜினையும் எழுப்பி விட்டுருது. அங்கேயே சீனை கட் பண்ணி இப்ப கென்னியை காமிக்கிறாங்க. கென்னி கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு அந்த காய்கறி கிடைச்ச 3 குடிசை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கான். எல்லாரும் அந்த இடத்த பார்த்து இங்கேயும் மக்கள் வாழ்ந்திருப்பாங்களான்னு பேசுறாங்க. காய்கறிகளை எல்லாமே எடுத்து இப்ப பேக்ல போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜேட் எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறாரு. இத பார்த்ததுமே டேல்னு ஒருத்தர் நீ மட்டும் வேலை செய்யாம இருக்கான்னு சொல்ல சரின்னு சொல்லி ஜேடும் வேலை பார்க்கலான்னு போறாரு. டேல் திரும்பவும் ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி பண்ண ஜேடும் கடுப்பாகி அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. உச்சா வருதுன்னு உச்சா போறப்போ அங்க 3 பெரிய கல்லை பாக்குறாரு. அது ரெட் கலர்ல இருக்கு. அப்ப ஜேடோட கண்ணுக்கு ஒருத்தர் தெரியுறாரு. அவர் மரத்தோட மரமா ஆணில அரைஞ்ச மாதிரி இருக்காரு. அதுவும் கண்ணுலயே ஒரு ராடை இறக்கி இருக்காங்க. ஜேடும் பக்கத்துல போய் பாக்குறாரு. திடீர்னு அந்த மரத்துல மாட்டி கடந்தவர் ஜேட பிடிக்கிறாரு. அதே டைம்ல ஜேட காணும்னு டேல் தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஜேடு தன்னைத்தானே கழுத்தை நெரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. டேலும் ஜேட் நீ என்ன பண்றேன்னு கேட்டதுமே ஜேடு முன்னாடி இருந்தவர் காணாம போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஜேட் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி டவுனுக்கு போக போறாரு. அப்ப கென்னியும் டாக்டரும் இன்னும் 2 மணி நேரத்துல சூரியன் மறைஞ்சிரும், இப்ப நீ கிளம்பினா கூட டவுனுக்கு போக முடியாதுன்னு சொன்னா கேளுன்னு சொல்றாங்க. இருந்தும் ஜேட் அவங்க பேச்செல்லாம் கேட்காம அங்கிருந்து போவேன்னு சொல்லி போறாரு. கூடவே டாக்டரும் பின்னாடியே போறாங்க. அப்படி போறப்ப டாக்டர்
டாக்டரோட கால் அங்க இருக்கிற ஒரு ட்ராப்ல மாட்டிருது. எல்லாருமே எப்படியாவது எடுத்துடலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால அந்த ட்ராப்ல இருந்து டாக்டரோட காலை எடுக்கவே முடியல. ஏதாவது வச்சு அந்த ட்ராப்பை ஓபன் பண்ணிடலாம்னு பார்த்தா ஸ்ட்ராங்கா எதுவுமே கிடைக்கல. அப்ப ஜேட் அந்த இடத்துல இருந்து போய் வியர்டா இருக்கிற பொம்மையை கீழே விழாம இருக்கிறதுக்கு ஒரு இரும்பு ராடை சப்போர்ட்டுக்கு கொடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த இரும்பு ராடை எடுத்துட்டு வராரு. டேலோட உதவியோட டாக்டர் காலை அந்த ட்ராப்ல இருந்து எடுத்துடுறாங்க. அப்ப ஜேடோட கண்ணுக்கு மரத்துல மாட்டி கிடந்தவர் திரும்பவும் தெரிகிறாரு. அவர் ஒரு மண்டை ஓட்டுல எதையோ குடிக்கிறாரு. ஏதோ பிளட் மாதிரி இருக்கு. இதை ஜேடு ஸ்டன் ஆகி பார்த்துட்டே இருக்கிறாரு. உடனே டாக்டரும் ஜேடு என்னாச்சுன்னு கேட்க ஜேடு திரும்பவும் நார்மல் ஆகிறாரு. இப்ப அப்படியே சாராவை காமிக்கிறாங்க. சாரா இப்ப அவ பிரதர் கூட வாழ்ந்த அதே வீட்டுல தான் இப்ப இருக்கிறா. அவ பிரதர் கொடுத்த அந்த பொம்மையை கென்னி உடைச்சிருப்பான்ல, அதை சரி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அவ வீட்டு டோரை யாரோ தட்டுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அங்க விக்டர் ஒரு பேகை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. சாராவும் உள்ள கூப்பிட்டு பேசுறப்போ விக்டரும் எனக்கு பெட்ல போடுற ஷீட்ஸ் வேணும், நான் கதை சொல்ல போறேன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே பாய்டு ராண்டல் தங்கி இருக்கிற பஸ்ஸுக்கு வர்றாரு. பாய்டு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட் நீ ஏன் இடத்துக்கு போய் தங்கிக்கோ, நான் பஸ்ல தங்கிக்கிறேன். இங்க இருந்து நான் அந்த மான்ஸ்டர்ஸை பார்க்க போறேன், அதுங்க எப்ப வருதுன்னு என்ன பண்ணுதுன்னு பார்க்க போறேன்னு சொல்றாரு. பாய்டு அந்த மான்ஸ்டரை உயிரோட புடிச்சே ஆகணும்னு இருக்காரு. இப்ப அப்படியே ஜிம்மோட ஒய்ஃபை திரும்ப காமிக்கிறாங்க. அவங்க ஹென்றி கூட அந்த பார்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. பாட்டில் ட்ரீ மாதிரி ஒண்ணு அந்த பார்க்ல இருக்குன்னு சொல்லி இருப்பார்ல, அதை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப ஜிம்மோட ஒய்ஃபுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. ஹென்ரியும் உனக்கு பசிக்குதுன்னா உள்ளாடி பிஸ்கெட்ஸ் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்றாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் பிஸ்கெட்ஸை எடுக்கிறாங்க. அந்த பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அது ஜிம்மோட ஒய்ஃப் ஜிம்முக்காக பண்ணி கொடுத்த அதே பிரேஸ்லெட் தான். ஜிம்மோட ஒய்ஃபும் குழப்பத்திலே ஹென்றி கிட்ட இது யாரோடது, இது எப்படி இங்க வந்ததுன்னு கேட்க, ஹென்ரியும் இது என் ஒய்ஃப் எனக்காக கொடுத்தது, ஏன் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நாம இன்னும் அந்த இடத்தோட பிடியில தான் இருக்கோமோ, இன்னும் அந்த டவுனை விட்டு வெளியே வரவே இல்லையோன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. உடனே அவங்க காரை நிறுத்துங்கன்னு சொல்லி கார்ல இருந்து இறங்க ட்ரை பண்றாங்க. ஹென்ரியும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் 2 நிமிஷத்துல அந்த பார்க் வந்துரும்னு சொல்லி ஜிம்மோட ஒய்ஃப் அந்த கதவை திறக்க முடியாத மாதிரி புடிச்சுக்கிட்டே டிரைவ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப சைட்ல இருந்து ஒரு வண்டி வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆகிறது. 2 பேரும் மயங்கிடுறாங்க. ஜிம்மோட ஒய்ஃப் கண்ணை திறந்து பாக்குறப்ப அவங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல இருக்கிறாங்க. கூட ஹென்ரியும் இருக்கிறாரு. அவர் ஸ்டில் மயங்கி தான் இருக்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு போலீஸும் இருக்கிறாங்க. டிரைவர் போக ஒரு நர்ஸும் கூட இருக்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃப் எந்திரிச்சு ஹென்ரிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அவருக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்குது, மத்தபடி ஓகே தான் அந்த நர்ஸ் சொல்றாரு. அப்ப அந்த லேடி போலீஸ், நீங்க தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போன லஞ்ச் பாக்ஸ் லேடியான்னு கேட்க, ஜிம்மோட ஒய்ஃபும் ப்ளீஸ் ஆம்புலன்ஸை நிறுத்துங்கன்னு கெஞ்சுறாங்க. பார்த்தா ஆம்புலன்ஸும் நிக்குது. என்னன்னு வெளியே போய் பார்த்தா ஆம்புலன்ஸ் முன்னாடி ஒரு மரம் விழுந்து கிடக்குது. ஜிம்மோட ஒய்ஃபும் வெளியே வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மறுபடியும் நம்ம அந்த டவுனுக்கே போக போறோம்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டவுனை விட்டு வெளியே போனா இப்ப திரும்பவும் அதே டவுனுக்கு போக போறாங்க. அதுவும் விக்டரோட அப்பாவும் இப்ப கூடவே போறாரு. உடனே அந்த லேடி போலீஸ் ஜிம்மோட ஒய்ஃபை ஆம்புலன்ஸ் உள்ள போக சொல்றாங்க. அப்படியே ஆம்புலன்ஸும் அங்கிருந்து கிளம்புது. இப்ப டவுன்ல காமிக்கிறாங்க. ஜிம்மோட வீட்டுல ஈத்தன் விக்டர் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த போன் ரிங் ஆகுது. ஈத்தனும் அந்த போனை எடுத்து பேசுறான். போன்ல அந்த பக்கமா கேட்கிற குரல், ஈத்தன் நான் தான் தாமஸ் பேசுறேன், அம்மா ஆம்புலன்ஸ்ல வர்றாங்க, நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், அவங்கள காப்பாத்துன்னு அந்த குரல் சொல்லுது. அப்ப ஜிம் அங்க வந்து ஈத்தன் கிட்ட இருந்து போனை வாங்கி யார் நீன்னு கேக்குறப்ப அந்த குரலும் நான் தான் தாமஸ்னு சொன்ன உடனே ஜிம் என் பசங்களை விட்டு தள்ளியே இருன்னு சொல்ல, அந்த குரலும் அவங்க உன் பசங்களே இல்ல ஜிம்னு சொல்லுது. இதை கேட்டதையுமே ஜிம் கடுப்பாய் அந்த போனை உடச்சே போட்டுறாரு. ஈத்தன் கிட்ட போன்ல அந்த பையன் என்ன சொன்னான்னு கேட்க, ஈத்தனும் அம்மா உயிரோட தான் இருக்காங்க, அவங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல இப்ப வந்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள காப்பாத்தணும்னு சொன்னான்னு சொல்றான். ஜிம்மும் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. அங்கேயே சீனை கட் பண்ணி சாராவோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. சாராவோட வீட்டுக்கு விக்டர் வந்திருப்பாருல்ல, பெட்ஷீட்ஸ் கூட கேட்டிருப்பாரு. பெட்ஷீட்ஸ் எல்லாம் சாரா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப விக்டர், இந்த வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல நாங்க விளையாடிட்டு இருப்போம், நானும் என் சிஸ்டரும் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே ஜாலியா இருப்போம், நைட் டைம்ல நாங்க ஒளிஞ்சிக்க போயிருவோம், எங்க கிட்ட அப்பெல்லாம் அந்த சிம்பிள் போட்ட கல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப சாரா விக்டர் கிட்ட நீங்க சிஸ்டர் கூடவா இங்க வந்தீங்கன்னு கேட்க, இல்ல அம்மாவும் சிஸ்டரும் கூட வந்தாங்க, இப்ப யாருமே இல்ல, இங்க எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, பனி பொழியுது, சீக்கிரமா இங்க இருந்து போற வழியை கண்டுபிடிக்கணும், அதான் இது எல்லாமே பண்றேன்னு சொல்லி பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. அந்த பெட்ஷீட்ஸை அங்க இங்கன்னு கட்டி ஒரு டென்ட் மாதிரி பண்றாரு. அந்த டென்ட்டுக்கு உள்ளாடி போய் அந்த மண்ணில இருந்து எடுத்துட்டு வந்த பாக்ஸை ஓபன் பண்றாரு. அப்போ ஒரு விஷயத்த சாரா கிட்ட விக்டர் சொல்றாரு, என் அம்மா என்னையும் என் சிஸ்டரையும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு போனாங்க, அப்ப என்னோட சிஸ்டர் என் அம்மா கூடவே போனா, நான் மட்டும்தான் அங்க தனியா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன், மார்னிங் தான் வெளியவே வந்தேன், வெளியே போய் பார்த்தப்போ எல்லாருமே இறந்து போய் கிடந்தாங்க, அப்பதான் நான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனை பார்த்தேன்னு சொன்னதும் சாராவும் நீங்களும் பார்த்தீங்களான்னு கேட்கா. விக்டரும் ஆமா நான் பார்த்தேன், அவன் என்னோட ஃப்ரெண்டு, எல்லாருமே இறந்து போன அன்னைக்கு என்னால எல்லாரையுமே புதைக்க முடியல, முடிஞ்ச வர சிலரை புதைச்சேன், அப்ப அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன்
விஷயம் தான் என்கிட்ட சொன்னா. எல்லாரையும் புதைக்க முடியலன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி சில திங்ஸை எடுத்துக்கோன்னு சோ ஒன்னொன்னா எடுத்தேன்னு சொல்லி சாரா கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல பாய்டு அந்த பஸ்ஸுக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்ப ராண்டல் சொல்றான், இங்க என்னமோ தப்பா இருக்குது. இந்நேரத்துக்கு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கணும். முதல்ல ஒரு நர்ஸ் வருவா, 10 நிமிஷம் இந்த விண்டோவே தட்டிக்கிட்டு இருப்பா. கொஞ்சம் தள்ளி அந்த ஊஞ்சல்ல ஒரு மான்ஸ்டர் இருந்து ஆடிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ருட்டீன் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆனா எந்த ஒரு மான்ஸ்டருமே இப்ப வரல. ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு சொல்றப்ப ஜிம்மோட ஒய்ஃப் வந்த ஆம்புலன்ஸ் இப்போ டவுனுக்குள்ள வருது. அதை பார்த்து பாய்டும் ராண்டலும் வெளியே வர்றாங்க. அதே டைம்ல ஜிம்மோட பையனும் அந்த ஆம்புலன்ஸை பார்த்து அம்மாவை காப்பாத்த போறேன்னு சொல்லி வெளியே வர்றான். உடனே பாய்டும் ஈத்தனை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போறாரு. அப்ப ஈத்தன் சொல்றான், அவன் சொன்ன மாதிரியே ஆம்புலன்ஸ் வந்துட்டு அம்மாவும் உள்ளதான் இருக்கிறாங்க, நாம அவங்கள காப்பாத்தணும்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட பாய்டு ஆச்சரியமா பாக்குறாரு. அதே டைம் ஆம்புலன்ஸ்ல ஜிம்மோட ஒய்ஃபை காட்டுறாங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் கத்துறாங்க, சொன்னா கேளுங்க, ஆம்புலன்ஸை நிப்பாட்டுங்கன்னு. அந்த லேடி போலீஸும் ஜிம்மோட ஒய்ஃப் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறனால அவங்க கையில விலங்கு போட்டு விட்டுறாங்க. அப்ப அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் ரோட்ல யாரோ விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குன்னு வண்டியை நிப்பாட்டி வெளியே போறாங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் எவ்வளவோ சொல்றாங்க வெளியே போகாதீங்க போகாதீங்கன்னு, கேட்காம வெளியே போய் பாக்குறாங்க. அது அந்த மான்ஸ்டர் தான். டிரைவரும் நர்ஸும் பக்கத்துல போய் பாக்குறப்ப டக்குன்னு அந்த மான்ஸ்டர் 2 பேரையுமே போட்டு தள்ளுது. இதை பார்த்து அந்த லேடி போலீஸ் அந்த மான்ஸ்டரை சுடுறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகாததுனால அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க அந்த மான்ஸ்டரை சுட்ட கன் சவுண்ட் கேட்டதுமே பாய்டு, ஜிம், ராண்டல் எல்லாருமே அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட போறாங்க. ஆம்புலன்ஸ் உள்ளாடி ஜிம்மோட ஒய்ஃப் ஹென்ரியை எழுப்புறாங்க. அதே டைம்ல ஆம்புலன்ஸோட டோரும் ஓபன் ஆகுது. ஹென்ரியும் ஜிம்மோட ஒய்ஃபும் ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாங்க. பார்த்தா அது ஜிம் தான். கூடவே பாய்டும் வர்றாரு. ஜிம்மோட ஒய்ஃப் கையில விலங்கு மாட்டி இருக்கிறனால ராண்டலும் பஸ்ல டூல்ஸ் இருக்குது, அதை வச்சு அந்த விலங்க கலத்திரலாம்னு சொல்லி பஸ்ஸுக்கு போறாரு. அதே டைம்ல அந்த லேடி போலீஸ் அங்கிருந்து ஓடி போய் காலனி கிட்டையும் வந்துடுறாங்க. அவங்கள சுத்தி அந்த மான்ஸ்டர்ஸ் வருது. கன் சவுண்ட் கேட்டு காலனில இருந்து ஒரு பொண்ணு விண்டோ வழியா எத்தி பாக்குறா. அப்ப லேடி போலீஸ் ஒரு மான்ஸ்டரை சுட்ட புல்லட் காலனி விண்டோல நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணு மேல தவறுதலா பட்டுறது. மரியாவும் அங்கதான் இருக்கிறாங்க. உடனே மரியாவும் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அந்த லேடி போலீஸையும் காலனி உள்ளாடி கொண்டு வந்துடுறாங்க. லேடி போலீஸ் தெரியாம பண்ணிட்டேன்னு சோரி கேக்குறாங்க. டோனாவும் கத்துறாங்க. அப்படியே எங்க ஆம்புலன்ஸ்ல காமிக்கிறாங்க. அங்க பாய்டு ஆம்புலன்ஸோட கீ இருக்கான்னு தேடிட்டு இருக்கிறாரு. அப்ப ராண்டல் டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆம்புலன்ஸ் கிட்ட வந்துடுறான். மான்ஸ்டர்ஸும் ராண்டலை சுத்துதுங்க. அப்ப ராண்டல் அந்த சிம்பிள் போட்ட கல்ல காமிச்சு கிட்ட வராதீங்கன்னு சொல்ல இந்த சவுண்டை கேட்டு பாய்டு வந்து பாக்குறாரு. அப்ப ராண்டல் டூல்ஸை பாய்டு கிட்ட தூக்கி போடுறான். பாய்டும் ராண்டல் கிட்ட பஸ்ஸுக்கு போயிருன்னு சொல்றாரு. அப்ப ராண்டல் திரும்பி ஓடி போகிறப்ப அங்க ராண்டல் முன்னாடி அந்த பூச்சிங்க வருது. அந்த பூச்சிங்க ராண்டலை திரும்பவுமே பிடிக்குது. ராண்டலும் கீழே விழுந்து துடிக்கிறாரு. பாய்டும் இன்னுமே ஆம்புலன்ஸ் கீ கிடைக்கலையேன்னு தேடிட்டு இருக்கிறாரு. அப்ப சாவி கொத்தோட சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு மான்ஸ்டர் ஆம்புலன்ஸ் கீயை கையில வச்சிட்டு இருக்குது. கீ வேணுமா பாய்டு, எடுத்துக்கோ, எங்களுக்கு ராண்டல் போதுன்னு சொல்ல பாய்டும் ஒரு உயிரா இல்ல 3 உயிரான்னு பார்த்தா 3 உயிர் தான் முக்கியம். உடனே அந்த கீ அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு ராண்டல் அங்கேயே விட்டுட்டு ஆம்புலன்ஸை எடுத்துட்டு காலனிக்கு போயிடுறாரு பாய்டு. காலனில அந்த அடிப்பட்ட பொண்ணோட உடம்புல இருந்து புல்லட்டை எடுத்துறாங்க. கரெக்டா பாய்டு எல்லாருமே காலனிக்குள்ள வர்றாங்க. அதே டைம்ல எல்ஜின் அந்த பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப எல்ஜின் கண்ணுக்கு அந்த பேய் தெரியுது. அந்த பேய் எங்கேயோ நடந்து போகுது. உடனே எல்ஜினும் கூடவே போறான். அந்த பேயும் ஒரு இடத்துல போய் நின்னு எல்ஜின் கிட்ட ப்ளீஸ் எல்ஜின் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கிட்ட வர எல்ஜினும் பயந்து பேக்ல போறான். அப்ப தெரியாம ஒருத்தர் மேல இடிச்சிடறான். பார்த்தா அந்த பேய் அங்க காணும். அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜேடு, கென்னி அப்புறம் டாக்டரை தான் காமிக்கிறாங்க. அவங்க இப்ப அந்த குடிசையில தான் தங்கி இருக்காங்க. அப்ப ஜேடு சோரி கேட்கிறாரு. கூடவே அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஆளை பத்தியுமே சொல்றாரு. கென்னியும் டாக்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப டாக்டர் ஜேட பார்த்து உண்மையாவே அது எல்லாம் ஒரு ஹாலுசினேஷன் தானா இல்ல வேற எதுவுமான்னு கேட்க அப்படியே சீனை கட் பண்ணி விக்டரை காமிக்கிறாங்க. அவர் அந்த பாக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு பொருளா எடுத்து சாரா கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இதுல கிறிஸ்டோபர் பத்தின எதுவுமே இல்லையேன்னு பாக்குறாரு. சாராவும் யார் அந்த கிறிஸ்டோபர்னு கேட்க அவர் எங்களை எல்லாரையுமே சிரிக்க வச்சாரு, அவர் கூட ஜாஸ்பர்னு ஒரு டம்மி பொம்மை இருக்கும், அதுக்கப்புறம் அவருக்கு சிம்பிள்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் ஜாஸ்பர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஜாஸ்பருக்கு தான் இந்த இடத்த பத்தி எல்லாமே தெரியும், நாம அந்த ஜாஸ்பரை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப அப்படியே காலனியில காமிக்கிறாங்க. ஜிம் அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒய்ஃபும் டவுனை விட்டு வெளியே போய் மிரண்டா வரைஞ்ச எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கீழே ஏதோ ஒரு சலசலப்பு கேக்குது. என்னன்னா அந்த லேடி போலீஸ் தெரியாம ஒரு பொண்ணை சுட்டிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு இப்ப இறந்து போயிட்டா. அந்த பொண்ணோட டெட் பாடியை ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. அங்க ஃபாத்திமாவும் வந்து அந்த பொண்ணோட பக்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க. ஃபாத்திமாவும் அந்த பொண்ணோட வயத்துல குண்டு பாஞ்ச இடத்த பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே அதுக்குள்ளாடி கையை விட்டு அதுல இருந்து பிளட் எடுத்து டேஸ்ட் பண்றாங்க. எனக்கு என்னமோ ஃபாத்திமா மான்ஸ்டராவே மாறிட்டு இருக்கிறாளோன்னு தோணுது. அப்படியே பாய்டையும் டோனாவையும் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வெளியே நிறுத்தி வச்சிருந்த ஆம்புலன்ஸோட லைட் எல்லாம் எரியுது. என்னடான்னு போய் பார்த்தா ராண்டல் அந்த மான்ஸ்டர்ஸ் ஆம்புலன்ஸோட பேனட் மேல போட்டு இருக்குதுங்க. பாய்டும் இங்க நடந்த
அந்த குழப்பத்துல இவனை மறந்துட்டாரு. ரேண்டலோட வாயை பிச்சு போட்டு இருக்குதுங்க. ரேண்டல் செத்துட்டான்னு பார்த்தா இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கான். அடிப்பட்ட ரேண்டலை காலனிக்குள்ளாடி கொண்டு வந்துடுறாங்க. ரேண்டலுக்கு முதலுதவியும் பண்றாங்க. மார்னிங் ஆனதுமே ரேண்டலை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்ப அங்க ஜேடு, கென்னி, அப்புறம் காலில் அடிப்பட்ட டாக்டருமே வர்றாங்க. அவங்க அங்க நிக்கிற ஆம்புலன்ஸை பார்த்துக்கிட்டு இது யாரோட ஆம்புலன்ஸ்னு கேட்க, பாய்டும் நேத்து நைட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு ஜிம்மோட வைஃப் திரும்ப வந்துட்டாங்க. அதுவும் இந்த டவுனை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப இங்கேயே வந்துட்டாங்க. இன்னைக்கு டவுன் மீட்டிங் இருக்குன்னு சொல்ல ஜேடும் ஓடி போய் ஜிம்மோட வைஃபை பார்க்குறாரு. ஜேடும் ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட என்னாச்சு, எப்படி வெளியே போலான்னு கேட்க, ஜிம்மோட ஒய்ஃபும் அந்த ட்ரீயை பத்தியும் லைட் ஹவுஸ் பத்தியும் சொல்றாங்க. அப்ப ஜேடும் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்ல மீட்டிங் முடிஞ்சதுமே போலான்னு சொல்றாங்க. அதே டைம்ல ஜாஸ்பரை எடுக்க, அதான் அந்த டம்மி பொம்மையை எடுக்கணும்னு விக்டர் சொல்லி இருப்பார்ல, அது டனல்ல இருக்கிறனால டனலுக்கு போறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக சாரா கூட காலனிக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப டோனா அங்க வந்து விக்டரை தனியா கூட்டிட்டு போய், நேத்து ஜிம்மோட ஒய்ஃப் திரும்பவும் இந்த டவுனுக்கே வந்தா, அவ கூடயே உன்னோட அப்பாவும் வந்திருக்காருன்னு சொல்ல விக்டரும் நோன்னு சொல்லிக்கிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே வந்த விக்டர் குடுகுடுன்னு நடந்து போறாரு. சாராவும் கூடவே வந்து, விக்டர் நம்ம ஜாஸ்பரை எடுக்கணும், அந்த டனலுக்கு போகணும்னு சொன்ன, இப்ப என்னாச்சுன்னு கேட்க, விக்டரும் ஜாஸ்பரை அப்புறம் எடுத்துக்கலாம், இப்ப என் அப்பா இந்த டவுனுக்கு வந்ததா டோனா சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு விக்டரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சாராவும் விக்டர் பின்னாடியே போறாங்க. ரேண்டல பாய்டு பாக்குறாரு. ரேண்டல நைட் அந்த மான்ஸ்டர் கிட்டே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னு ஒரு கில்ட்லயே இருக்காரு. பட் உயிரோடையாவது இருக்கானேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் அந்த மீட்டிங்க்கு வர்றாங்க. அப்ப எல்லாருமே கேக்குறாங்க எப்படி வெளியே போனீங்கன்னு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் ஒரு ட்ரீ வழியா போனேன், அது என்ன ஒரு லைட் ஹவுஸ் டவருக்கு கொண்டு போச்சு, அங்க போனதும் வெளியே போயிட்டேன்னு சொல்ல எல்லாருமே உங்களுக்கு வெளியே போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் வெளியே யார்கிட்டையும் இந்த இடத்த பத்தி சொல்லலையா, ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரலையான்னு கேட்க, ஜிம்மோட ஒய்ஃபும் நான் இந்த இடத்த பத்தி சொன்னா என்னைய பைத்தியம்னு நினைப்பாங்க, அப்படி நான் இந்த இடத்த பத்தி ஒரு ஆள் கிட்ட சொன்னேன், இப்ப அவர் ஏன் கூடவே இந்த டவுன்ல தான் இருக்காருன்னு சொல்ல எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இரிட்டேட் பண்ற டேல் இருக்கிறார்ல, அவர்லாம் அந்த மரத்தை மட்டும் காமிங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வெளியே போறாரு. எல்லாருமே மீட்டிங்ல இருக்கிறப்போ ஜூலியும் எல்ஜின் மட்டும் காலனில இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் காலனில இருந்து போதைப்பொருள் ஒன்றை எடுத்து அதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்ஜின் எல்லாத்தையுமே ஜூலி கிட்ட சொல்றான். அவனுக்கு அந்த பே கண்ணுக்கு தெரியறது. முதல்ல பயமா தான் இருந்தாலும் அப்புறம் அந்த பே என்கிட்ட ஹெல்ப் கேட்டதுன்னு சொல்ல, அதுக்கு ஜூலியும் எனக்கும் சிலர் கத்துற மாதிரி எல்லாம் சவுண்டு கேட்கும், என்ன அந்த பூச்சிங்க பிடிச்சதுல இருந்து தான் அப்படிலாம் கேட்குதுன்னு, அதை பத்தி யார்கிட்டையும் சொல்லலன்னு சொல்றா. இந்த போதைய பொருளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சவுண்ட் எல்லாம் எனக்கு கேட்காம இருக்குன்னு சொல்றா. எல்ஜினும் அவளை பாவமா பாக்குறான். இங்க ஒரு இடம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வர்றான். அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே எடுத்து போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு போலாரைட் கேமரா கிடைக்குது. அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல மீட்டிங்லாம் முடிஞ்சு ஃபாத்திமா வெஜிடபிள்ஸ் விளைய வைக்கிற இடத்துக்கு வந்து அங்க இருந்து அழுகி போன காய்கறி எல்லாம் சாப்பிட பாய்டோட பையனும் பாத்துறான். அவ சொல்றா, என்னோட வயத்துல இந்த அழுகி போன ஃபுட்டு தான் தங்குது, வயத்துல இருக்க பேபிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அது பேபி தானான்னு தெரியலன்னு சொல்லி அழுறா. இப்ப ஜிம்மோட வீட்டுல இருந்து ஜிம்மோட பையன் வெளியே வர்றான். அப்ப வெளியே ஹென்றி இருக்காரு. அவர் அங்க இருக்கிற ஒரு போர்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஈத்தனும் என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஹென்ரியும் இங்க இருக்கிற போர்டுல மோட்டல்னு போட்டிருக்கு, கூடவே ஸ்விம்மிங் பூல்னு இருக்கு, பட் ஸ்விம்மிங் பூலை நம்மளால பார்க்க முடியுது, ஆனா மோட்டலை பார்க்க முடியலன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. ஈத்தனும் நீங்க விக்டரை பாத்தீங்களான்னு கேட்க, ஹென்ரியும் இன்னுமே நான் பார்க்கலன்னு சொல்றாரு. அதே டைம்ல தான் விக்டரும் சாராவும் அந்த பக்கமா வர்றாங்க. ஹென்றி இதை பார்த்ததுமே விக்டர் பக்கத்துல போறாரு. ரொம்ப நாள் கழிஞ்சு அப்பாவும் மகனும் பார்க்கறதுனால பாசமலையை பொழிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஜேடையும் ஜிம்மோட ஒய்ஃபையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட வந்திருக்காங்க. ஜேடும் அங்க இருக்கிற பாட்டில ஒன்னொன்னா எடுத்து அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஜேட் சொல்றாரு, 4 நம்பர் தான் இருக்கு, மேபி இது வருஷமா இருக்கலாம்னு சொல்ல, ஜிம்மோட ஒய்ஃபும் இல்ல இந்த பேப்பர்ல 2659 இருக்குன்னு சொல்ல, ஜேடும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துடுறாரு. ஜேடு ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, உன் கண்ணுக்கு தெரிஞ்ச அதே குழந்தைகளை நானும் பார்த்தேன், அந்த குழந்தைங்க ஒரு கல்லாலான ஸ்லாப்ல படுத்து கிடந்து அங்குயின்னு சொன்னாங்க. அந்த டனலோட சீலிங்ல ஒரு ஹோல் இருந்தது, அதுல மரத்தோட வேர் எல்லாமே சேர்ந்து இந்த சிம்பலா தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க டேல் வராரு. அவர் அந்த ட்ரீயை பார்த்ததுமே இதுதான் அந்த ட்ரீயா, சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி யாரு சொல்லியுமே கேட்காம அந்த மரத்துக்குள்ள போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி டவுன்ல மக்கள் அலற சவுண்டை கேட்டு பாய்டு ஓடி வந்து பாக்குறாரு. மரத்துக்குள்ள போன டேல் அந்த ஸ்விம்மிங் பூலோட சவர் உள்ளாடி மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பாய்டும் டேல் வழியில இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு கன் எடுத்து சுட போக அதுக்கு முன்னாடியே டேல் வழியிலேயே இறந்து போயிடுறாரு. உடனே பாய்டு எல்லாரையுமே பார்த்து கத்துறாரு, அடுத்து யார் அந்த மரத்துக்குள்ள போறீங்கன்னு கேட்டு. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. நம்ம சீசன் 3யோட 5வது எபிசோடு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 5 எபிசோடு தான். இதோட இந்த காட்டை பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம சீக்கிரமா தெரிஞ்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேலும் வீடியோவை லேட்டாக்காமல் போடுறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.